அடுத்தது என்ன? இதுதான் உலக நாடுகள்ல எல்லா அரச தலைவர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வியா இருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் விதித்திருக்கக்கூடிய வரியானது உலக நாடுகள அதிர வச்சிருக்குது. குறிப்பா இந்த வரி திருத்த கொள்கையானது ஆசிய நாடுகள் உள்ளிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற வகையில டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய சாதகமான, பாதகமான நிலைமைகள் தொடர்பில ஆராயறதுக்கு முன்னர், இது இலங்கைய பொறுத்தவரையில இந்த வரி தாக்கம் எந்த துறையை சார்ந்து அதிகம் பாதிக்கப்பட போகுது அப்படின்றது தொடர்பா நாங்க விரிவா ஆராய்வோம். குறிப்பா அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த நிறைவேற்று அதிகார உத்தரவானது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் வகையில அமைஞ்சிருக்குது. வரி இந்த சொல்தான் தன்னுடைய அகராதியிலே மிகவும் அழகான சொல்லுன்னு சொல்லி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வர்றார். அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அதன் பின்னரான காலப்பகுதியிலையும் சரி, வரி விதிப்பு கொள்கையை தான் அமுல்படுத்துவேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு தீர்மானத்தோட அமெரிக்க ஜனாதிபதி செயற்பட்டுட்டு வர்றார். இந்த பின்புலத்தில் நேற்றைய தினம் உலக நாடுகள் முழுவதும் அமுலாகின்ற வகையில் வரி விதிப்பு கொள்கையை ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகத்தன்மை தொடர்பில் இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டிங் தொகுப்பில் நாங்கள் ஆராய்வோம். உங்களோடு நான் ராசலிங்கம் ரவிரகு. நேற்றைய தினம் உலக நாடுகளில் இருக்க அநேகமான நாடுகள் விடியும் போதே அவங்களுக்கு சென்றடைஞ்ச முதலாவது தகவல் அமெரிக்க ஜனாதிபதியின் வரி விதிப்பு கொள்கை. இந்த அறிவிப்பானது இலங்கைக்கும் கிடைச்சிருக்குது. குறிப்பாக இலங்கைக்கு 44% இறக்குமதி வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையை அமுல்படுத்துகிற நேரம், அதனை அறிவிக்கிற நேரம் சுமார் 50 நிமிடங்கள் ஒரு பாரிய உரையை ஆற்றினத பிறகுதான் இந்த வரி விதிப்பு தகவல்களை அவர் பகிரங்கப்படுத்தினார். குறிப்பாக இலங்கை மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய உற்பத்தி பொருட்களுக்குமான வரி இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலும் ஏனைய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை கட்டுப்படுத்தணும், அதே சந்தர்ப்பத்தில் அமெரிக்க உற்பத்திகளை மேலும் அதிகரிக்கணும் என்ற நோக்கில் தான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறதா அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உற்பத்திகளின் தரமும் உற்பத்திகளின் தொகையும் அதிகரிக்கும் போது அங்கு தொழிற்சந்தை அதிகரிக்கும் எனவும் அங்கு இருக்கக்கூடியவங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சொல்லி தான் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இது அவர்களோட நாட்டை பொறுத்தவரையில் எவ்வளோ தூரம் சாதகமாக இருக்குமோ தெரியல. ஆனால் இந்த வரி விதிப்பானது ஏனைய நாடுகளுக்கு பாரிய சவாலாக அமைஞ்சிருக்குது. இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதியிட இந்த தீர்மானம் தொடர்பில் பொருளாதார நிபுணர்கள், பொருளியல் நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இவ்வாறான ஒரு பாரிய வரி விதிப்பானது ஒரே இரவில் அமுல்படுத்த முடியாத ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயம்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஏனைய நாடுகளுக்கு மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியில் அமெரிக்காவுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் தாக்கம் அமெரிக்க ஜனாதிபதி இந்த பொருளாதார கொள்கையை அறிவித்து தடைய வரிக்கான உத்தரவை அறிவித்து 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே அமெரிக்க பங்குச்சந்தை என்ற பங்கு வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே எவ்வாறான வரிகள் அறவிடப்பட போகிறாங்க அப்படின்றத விரிவாக பார்க்குறதுக்கு முன்னர் இது தொடர்பில் ஒரு பின்புலத்தை நாங்கள் பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்ற உடனே தன்னுடைய நிறைவேற்று அதிகார கொள்கைகள் பல அதிகாரத்தில் கையொப்பமிட்டிருந்தார். அதில் சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுடைய உற்பத்திகளுக்கு முதலாவதாக வரி விதித்தார். இந்த வரி விதிப்பானது தங்களுடைய நாடுகளுக்கு பாரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிறதா குறித்த நாடுகளின் அரசாங்கங்கள் அறிவிச்சிருந்துச்சு. குறிப்பாக அமெரிக்க தேர்தல் பிரசாரத்தின் போது கனடாவை தன்னுடைய நாட்டின் ஒரு மாநிலமாக பிரகடனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்த பின்புலத்தில் கனடா முதலாவதாகவே வரி விதிப்புக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருந்துச்சு. இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை கனேடிய அரசாங்கம் முற்றும் முழுதாக மறுதளிச்சிருந்தமையும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது.
அது அரசியல் ரீதியில் அவ்வாறான ஒரு பின்புலத்தில் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியில் பாரிய எதிர்விளைகள் ஏற்படும்னு சொல்லி பொருளியல் நிபுணர்கள் கூறியிருக்கிறாங்க. அந்த வகையில் பணவீக்கம் மாத்திரமின்றி அமெரிக்க அரசியல் நெருக்கடி நிலையும் கூட ஏற்படும்னு சொல்லி பொருளியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவது அம்சமாக இன்றைய தினமே குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தையின் வீழ்ச்சி பதிவாகி இருக்கு. அது மாத்திரமின்றி ஏனைய நாடுகளும் அமெரிக்க உற்பத்திகளுக்கான வரியை அதிகரிக்கிறதுக்கான நகர்வுகளை முன்னெடுத்து வர்றாங்க. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பு எப்படி தாக்கம் செலுத்துன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இலங்கையில் 88% வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்குது. இந்த பின்புலத்தில் அமெரிக்காவால் இலங்கை உற்பத்திகளுக்கு வெறுமனே 44% வரி மாத்திரமே விதிக்கப்படுறதா அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார். அவர் தன்னுடைய உரையின் போது தெரிவிச்சிருந்தார், இலங்கை 88% அறிவிச்சிருந்தாலும் கூட அதில் அரைவாசியான 44% மட்டும்தான் தான் அறிவிக்கிறதாகவும், இதனை விடவும் ஏனைய நடவடிக்கைகளை தன்னால் மேற்கொள்ள முடியுமாக இருந்த போதிலும் கூட இலங்கைக்கு தான் 44% உற்பத்தி வரியை மாத்திரமே அறிவிக்கிறதா அவர் தெரிவித்திருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் இந்தியா தன்னோட ஒரு நட்பு நாடு எனவும் இந்திய பிரதமர் தன்னுடைய சிறந்த நண்பன் எனவும் கூறியிருக்கக்கூடிய ட்ரம்ப், அவர் தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் கூட பொருளாதாரம் என்ற அடிப்படையில் தான் நாடு ரீதியாக தான் தீர்மானங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்த இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இந்த வரி விதிப்பை அறிவித்த சந்தர்ப்பத்தில் இந்தியா ஒரு பொருளாதார குற்றவாளின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். பொருளாதார குற்றவாளி என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் இந்தியா மீது ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் இந்தியாவுக்கான இறக்குமதி வரி 26%, வியட்நாமுக்கு 46%, பங்களாதேஷுக்கு 27% அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்புலத்தில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 44% தொடர்பில் அவசரமாக நேற்றைய தினம் ஜனாதிபதியால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இது தொடர்பான கலந்தாலோசிப்புகள் நடைபெற்றுச்சு. விசேட நிபுணர் குழு நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இந்த அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கையின் பொருளாதாரத்தில் எந்த வகையில் பாதிப்பை செலுத்தும் என்றது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி இருந்தாங்க. அதில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளை அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு சந்தையாக காணப்படுது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஏற்றுமதி வருவாயில் ஒரு பாரிய பங்கு ஆடை கைத்தொழிலில் அமைஞ்சிருக்கு. ஆகவே அமெரிக்காவால் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஆடைகளுக்கு பாரிய வரி விதிக்கும் சந்தர்ப்பத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தியும் பெருமளவில் பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த ஆடை தொழிற்சாலையில் இலங்கையை பொறுத்தவரையில் 3 லட்சம் பேர் நேரடியாக தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. ஆகவே ஆடை தொழிற்சாலை பாதிக்கப்படும் போது நேரடியாக சுமார் 3 லட்சம் பேர் பாதிப்படைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அது மாத்திரமின்றி ஆடை தொழில்துறையோட தொடர்புடைய ஏனைய சிறு சிறு தொழில்களும் இதனூடாக பாதிக்கப்படும். இதே சந்தர்ப்பத்தில் இந்த இலங்கைக்கு விதிக்கக்கூடிய இந்த 44% வரி விதிப்பானது ஏனைய நாடுகளுக்கு சில சந்தர்ப்பங்களில் நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படின்னு சொன்னால், இலங்கையில் 44% வரியை செலுத்தி இலங்கையிலேருந்து ஒரு ஆடையை பெற்று தங்கட நாட்டில் விற்பனை செய்கிறதுக்கு பதிலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏனைய இறக்குமதியாளர்கள் அதைவிட குறைவாக, ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளிடமிருந்து தங்களுடைய கொள்வனவுகளை மேற்கொண்டு விற்பனை செய்யக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. இவ்வாறான பின்புலத்தில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து ஏற்றுமதி பொருட்களுக்கும் பாரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். குறிப்பாக இந்த பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டதன் விளைவாக சமீப காலத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியே கைவிட்டு போகிற அளவுக்கு இலங்கையின் பொருளாதாரம் மாற்றம் அடைஞ்சிருந்துச்சு. COVID-19 தொற்றோடு ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியானது ஆட்சி கவிழ்ப்பிற்கு வித்திட்டது. ஆகவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்தில் மாத்திரமின்றி அரசியல் அதிகாரத்திலையும் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த பின்புலத்தில் அமெரிக்காவால் வரி விதிக்கப்பட்ட உடனேயே உலக வரலாற்றில் முதல் தடவையாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு அதிகரிச்சிருக்கு. உலக வரலாற்றிலே முதன் முறையாக
தங்கத்தின் விலை அதிகரிச்சிருக்குது. எல்லாருக்கும் தெரியும் தங்கம் என்றால் எல்லாருக்கும் ஒரு செல்வம் என்று சொல்லி. ஸோ இலங்கை போன்ற நாடுகளில் தங்கத்தை சேமித்து வைக்கிறது அதிகமாக இருக்குது. தங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தங்கத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பின்புலத்தில் அமெரிக்க ஜனாதிபதியால் வரி விதிக்கப்பட்ட உடனேயே உலக வரலாற்றில் முதல் தடவையாக இந்த மாத ஆரம்பத்தில் 3000 அமெரிக்க டாலராக காணப்பட்ட ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3120 அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்குது. இந்த விலை அதிகரிப்பு இன்னும் சில நாட்களில் அதிகமாக கூடும்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நாட்டின் ஒரு ஜனாதிபதியின் உத்தரவு பல வல்லரசுகளாக இருக்கட்டும், பல ஏனைய நாடுகளாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பாரிய எச்சரிக்கை சமிஞ்சையாக காணப்படுது. இந்த எச்சரிக்கை சமிஞ்சையை இலங்கை எவ்வாறு அவதானிக்க போகுது, இந்த எச்சரிக்கையிலிருந்து எவ்வாறு மீளப் போகிறது என்பது தொடர்பில் பாரிய கேள்விக்குறி நிலவுது. இது தொடர்பாக இலங்கையிட வணிக சபையாக இருக்கட்டும், அதே போல ஏனைய வணிகத்துறையுடன் சார்ந்த அனைத்து நிதி நிறுவனங்களும் அரசாங்கத்தோட கலந்துரையாடி இது தொடர்பான ஒரு சாதகமான ஒரு பதிலை கொண்டு வரணும். அப்போதான் மீண்டும் ஒரு முறை பொருளாதார நெருக்கடி நாட்டில் ஏற்படாது. பொருளாதார நெருக்கடி ஏற்படுற சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரம் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் கட்சி பேதம் இல்லாமல் நாடு என்ற ரீதியில் அனைவரும் சிந்திச்சு அனைவரும் இந்த சிக்கல்ல இருந்து எப்படி மீண்டெழுறது என்பது தொடர்பில் கவனம் செலுத்தணும்.